புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 38 முதல் 40 முடிய. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். வாழும் காலங்கள் எவ்வளவோ நமக்கு தெரியாது. ஆனால் வாழும் மட்டும் நல்ல உறவுகளுடன் வாழ்வோம். உறவுகளுக்கிடையே வாழ்பவர்கள் நாம். நல்ல உறவினர்களுக்கிடையே வாழ்பவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் நம் உறவு வட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய உறவு வட்டம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது? பல நேரங்களில் உன் வார்த்தைகள் முட்களை போல உன் உறவுகளை காயப்படுத்தியிருக்கலாம். உன் செயல்கள் முட்களை போல பிறருக்கு வலியை கொடுத்திருக்கலாம். உன் நடவடிக்கைகள் முட்களை போல பிறர் மனதில் பாதிப்பை உண்டாக்கி இருக்கலாம். இந்த காயத்தை, வலியை, பாதிப்பை நீ என்றாவது உணர்ந்ததுண்டா? அவற்றை நினைத்து மனம் வருந்தி வேதனைப்பட்டதுண்டா? அவற்றிற்காக மன்னிப்பதற்கான முயற்சியில் நீ ஈடுபட்டதுண்டா? சிந்தித்துப் பார். உன் அண்ணன் தம்பி என்ற உறவு பிரியும் போது நீ எப்படி உணர்ந்தாய்? உன் அக்கா தங்கை என்ற உறவு உடைபட்ட போது உன் நிலை என்ன? உன் அப்பா அம்மா என்ற உறவு இல்லாத போது நீ எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தாய்? உன் சொந்த பந்தங்கள் விலகி இருக்கும் போது உன் நினைவுகள் எப்பேற்பட்டதாக இருந்தது? கலங்கினாயா? தவித்தாயா? தள்ளாடினாயா? தடுமாறினாயா? நிலைகுலைந்து போனாயா? நிர்கதியாய் நின்றாயா? உன் உறவுகளுக்கிடையே மோதல்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். அது தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் உறவு ஒன்றிப்பு மட்டுமே பலமானது என்பதை நீ மறந்து விடாதே. உறவு ஒன்றிப்பே அர்த்தமுள்ளது என்பதை ஒரு காலம் நீ மறந்து வாழாதே. இறைவனிடத்தில் வரம் ஒன்று கேள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கப்பட்ட இறைவார்த்தையை பார்க்கிறோம். அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். கடவுளுக்கு எதுவுமே தெரியாதது போல இந்த நிகழ்வு நடக்கிறது. என்ன நிலை? போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சீடர்கள் எல்லாம் அச்சத்தோடு, கலக்கத்தோடு, பீதியிலே இருக்கிறார்கள். குடும்பத்தின் நிலை கூட அப்படிப்பட்டதாக இருக்கலாம். சோகத்தினாலும், துன்பத்தினாலும், கலக்கத்தினாலும்,
சரியான புரிந்து கொள்ளாமல் இருப்பதினாலும், ஒருவர் மற்றவருடைய வெறுப்புணர்வுகள் வருவதாலும், ஒருவர் மற்றவரை குறை சொல்லுவதனாலும் இந்த பிரச்சனைகள் கடலில் ஏற்படுகிற கொந்தளிப்பு போல நம்முடைய குடும்பத்திலும் கொந்தளிப்புகள் இருக்கும், பிரச்சனைகள் வரும். ஆனால் இயேசு ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருந்தபோது, இயேசு அவர்கள் உடன் இருந்தபோது அந்த காற்றை கடிந்து கொள்ளுகிறார். கடலை நோக்கி இறையாதே, அமைதியாயிரு என்கிறார். இயேசுவனுடைய இறை பிரசன்னத்தை நம் குடும்பம் தாங்கி இருக்கிறது என்றால், இயேசுவை நம் குடும்பம் மையப்படுத்தி வாழ்கிறது என்றால், இயேசுவே நம் குடும்பத்தின் தலைவர் என்று நாம் நினைத்து வாழ்கிறோம் என்றால், நம்முடைய குடும்பத்திலும் கூட எவ்வளவு சலசலப்புகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், துன்பங்கள் இருந்தாலும் ஒரு அமைதி ஏற்படும். ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்கிற போது நமக்குள்ளே ஒற்றுமையும் சமாதானமும் மேலோங்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நமக்குள் இருக்கிற அன்பு மேலோங்கி நிற்கும். ஆம், ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று ஆண்டவர் இயேசு கேட்கிற அந்த கேள்வி, இயேசுவின் மீது நாம் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு இன்றைய நாளில் அழைப்பு தருகிறது. உடல் ஒன்றே, ஆனால் உறுப்புக்கள் பல. உறுப்புக்கள் ஒன்றாய் இணைந்திருப்பது போல நீங்களும் ஒன்றாய் இணைந்திருங்கள் என்று 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை சொல்கிறது. உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார். கிறிஸ்து நம் குடும்பத்தின் தலைவராய் இருக்கும் போது நாம் எல்லோரும் ஒற்றுமையிலும் சமத்துவத்திலும் சகோதரத்துவத்திலும் இணைந்து வாழ்ந்து நம் குடும்பம் திருக்குடும்பம் போல இறை ஆசீர்வாதம் பெற்ற குடும்பமாயிருக்கிறது. நம்மையும் நம் குடும்பத்தையும் நற்கருணை நாதரிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய், அந்த தூய இருதயத்திற்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்களாய் இவ்வாரத்தின் சிறப்பான ஆசீரை பெற பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவின் மீது விசுவாசம் கொள்கிறவர்கள் கைவிடப்பட்டதாக இந்த உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தி வேண்டி செபிக்கிற போது நாம் ஒருபோதும் வெறுங்கையராய் போக முடியாது. அவரை எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிற போது நம்மை அவர் வெறுமனே அனுப்பிவிட மாட்டார். ஏனென்றால் வாக்கு மாறாத தெய்வம் அவருடைய முகத்தையே நோக்கி இருக்கிற நம்முடைய கண்களுக்கு ஆறுதலை தருகிறார், நம்முடைய இருதயத்திற்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில், அவருடைய ஆசீரில், அவருடைய அற்புதத்தில் இணைந்திருப்பதில் நாம் மகிழ்ச்சி கொண்டு அவருடைய முகத்தையே உற்று நோக்கி இருப்போம். அதுவே நமக்கு எல்லா விதமான அருள் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்பதை உணர்வோம்.
நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடிச்சு கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் நிந்தைகளை, அவமானங்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? தனிமையில் நீ வாடிக்கொண்டிருக்கிறாயா? இந்த முதுமையில் எனக்கு யாரும் துணையில்லையே என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிறாயா? நோயினால, வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கும் போது, ஆண்டவரே எதற்காக இந்த வேதனை அப்பா, எதற்காக எனக்கு இந்த துன்பத்தை தந்திருக்கிறாய் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? என் அன்பு மகளே, மகனே, நீ கவலைப்படாதே. ஆண்டவருடைய சட்டை நிழலுக்குள் உன்னை வைத்து பாதுகாக்கின்றார். நிச்சயமாய் அவர் நமக்கு நன்மை செய்வார் என்கிற உறுதியான நம்பிக்கையில் அவருடைய கரங்களை நோக்கி நாம் காத்திருந்து செபிப்போம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உன் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இன்று நடக்கும் தேர்தலுக்காக இறைவா, நற்கருணை நாதரே, இன்று நடக்கும் தேர்தலை ஆசிர்வதித்து தேர்தல் நேர்மையான முறையிலும் நல்ல முறையிலும் பாதுகாப்பான முறையிலும் நடந்து மக்கள் தங்களின் ஜனநாயக உரிமையை, கடமையை நிறைவேற்றி சிறந்த பொதுநல தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும், சாதி மத பேதமற்ற ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் ஏற்படுத்தும் தலைவரை தேர்ந்தெடுக்கவும் நற்கருணை நாதரே உம்மிடத்தில் மன்றாடி வேண்டி ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்காக இறைவா, நற்கருணை ஆண்டவரே, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என இணைந்து வாழும் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். எம் குடும்பம்
ஒற்றுமையிலும் பொருளாதாரத்திலும் அன்பிலும் சிறந்து விளங்க உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நோய்கள், தீங்குகள், ஆபத்து, விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்து நற்கருணை நாதரே வழிநடத்தி அருள உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்து வாழும் தம்பதியர்களுக்காக. இறைவா, நற்கருணை ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழையால் இன்றைக்கு பல தம்பதியர்கள் பிரிந்து தவித்து வருகிறார்கள். தங்களின் எதிர்காலத்தை தொலைத்துவிட்டு நிற்கிறார்கள். அவர்களின் மனதை மாற்றி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பு செய்து இணைந்து வாழ நற்கருணை நாதரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நோயாளிகளுக்காக. நோயாளிகள் நற்சுகம் பெற வேண்டுமாய் அவர்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தீராத நோய்கள், வலி, வேதனைகள், துன்ப துயரங்கள் எங்களை வாட்டி வதைக்கிறது. எப்பொழுதெல்லாம் இப்படி உடைந்து போய், மனம் நொந்து போய், சோர்ந்து போய் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே, தாயாகவும் தந்தையாகவும் இருந்து எங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் கொடுத்து எங்களை தேற்றி அருள நற்கருணை நாதரே அனைத்து நோயாளிகளையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மாணவ மாணவியர்களுக்காக. தேர்வினை எழுதுபவர்கள், எழுதி முடித்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் நல்ல எதிர்காலத்தை கொடுத்து நல்ல மதிப்பெண்களை பிள்ளைகள் பெற்று தேர்விலே வெற்றி பெற்று பள்ளியிலும் சிறந்த கல்லூரிகளிலும் சேர்ந்து அவர்களின் கனவுகள் நனவாக ஆண்டவரே அவர்களுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும். பிள்ளைகளின் நலனிலும் எதிர்கால வாழ்விலும் அவர்கள் சிறந்து விளங்க இந்த பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தையும் ஞானத்தையும் சிறந்த எதிர்கால வாழ்வையும் கொடுத்து காத்து கொள்ளும்படியாக நற்கருணை நாதரே எல்லா மாணவ மாணவியர்களையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் மரித்திருக்கிற ஆன்மாக்களுக்காக. இறைவா, நற்கருணை ஆண்டவரே, முதிர்ச்சியாலோ விபத்தினாலோ தனிமையினாலோ எங்கள் குடும்பத்தில் நல் உறவுகளை நாங்கள் இழந்து தவிக்கிறோம். அவர்களின் இழப்பு எங்களை வாட்டி வதைக்கிறது, எங்களை மிகுந்த துயரத்திற்குள்ளாக்குகிறது. தந்தை இழக்கும் போதோ, தாயை இழக்கும் போதோ, உடன் பிறந்தவர்களை இழக்கும் போதோ, பெற்ற பிள்ளைகளை இழக்கும் போதோ எங்கள் மனம் வேதனைப்படுகிறது. ஆண்டவரே, இந்த இழப்புகளை எப்படி ஈடு செய்வது என்று தெரியவில்லை. நீரே எங்களுக்கு ஆறுதல் தேறுதலாயிருந்து எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி எங்கள் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நீ நித்திய இளைப்பாறுதலை தந்து அவர்களுக்கு முடிவில்லா வாழ்வை கொடுத்தருளும்படியாக உம்மிடத்தில் அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். திருப்பாடல் 123. விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தி உள்ளேன். பணியாளர்களின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல, பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் பழிச்சொல்லும் போதும். கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, நற்கருணை நாதரை நோக்கி, அந்த தூய இருதயத்தை நோக்கி நாம் பக்தியோடு உருக்கத்தோடு ஜெபிப்போமாக. அன்பு ஆண்டவரே, இறைவா, நற்கருணை நாதரே, உம் இதயம் போல எம் இதயத்தை மாற்றி அருளும்.
என் மீது இரக்கம் வையும், என்னை ஆசீர்வதித்தருளும், என்னையும் என் குடும்பத்தையும் உம் தூய இருதயத்திற்கு இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. அப்பா, உமது கருணை என் மீது தங்கி இருக்கட்டும், என் குடும்பத்தின் மீது தங்கி இருக்கட்டும். எங்கள் உழைப்பை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உடைய உடனிருப்பை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற கணவனை தொட்டு ஆசீர்வதிப்பீராக, அவருடைய பணியை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய உழைப்பை ஆசீர்வதித்து அவருடைய கரங்களை பலப்படுத்துவீராக. தகப்பனே, இதோ என் குடும்பத்தில் இருக்கிற மனைவியை ஆசீர்வதியும் அப்பா. அவருக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலனை தந்து அவர் குடும்பத்தை இணைக்கக்கூடிய, ஒற்றுமையில், சமாதானத்தில், அன்பிலே இணைக்கக்கூடிய சிறந்த கருவியாக எங்கள் குடும்பத்தின் தலைவியாக அவர் இருக்கக்கூடிய ஆசிரை தாரும். பிள்ளைகளை பேர் பேராக ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வரனை தாரும். நல்ல வரனை கொடுப்பதின் வழியாக அவருடைய எதிர்கால வாழ்வு சிறக்க செய்தருளும். பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நல்ல வரியில் படிக்கவும், அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து பிள்ளைகளுக்கு கல்லூரியிலோ அவர்களுக்கு நல்ல பள்ளியிலோ சிறந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த வேளையிலும் கூட குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கிற தம்பதியர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் மீது இரக்கம் காட்டும். உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சு மன்றாடி கேட்கிறோம் தகப்பனே. இன்னும் எவ்வளவு காலம் அவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் இருப்பீர்? இன்னும் எவ்வளவு காலம் உம்முடைய முகத்தை அவர்களுடைய பக்கம் படாமல் திருப்பிக் கொண்டிருப்பீர்? ஆண்டவரே, கெஞ்சுகிறார்களே ஆண்டவரே, உம்மிடத்திலே ஓடோடி வந்து தஞ்சம் அடைகிறார்களே அப்பா. எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்காதா என்று அவர்கள் ஏங்கி தவிக்கிறார்களே. அவர்கள் மீது கருணை காட்டி அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை, குழந்தை பேற்றை தந்து அந்த குடும்பத்திலே சந்தோஷத்தை, நிம்மதியை கொடுக்கும்படியாக குழந்தை பாக்கியம் இல்லாத எல்லா தம்பதியர்களையும் இவ்வேளையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற, படித்து விட்டு வீட்டிலே ஏக்கத்தோடு இருக்கின்ற இளைஞர்களை, இளம் பெண்களை இதோ இடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை கொடுத்து, நல்ல எதிர்காலத்தை கொடுத்து, பிள்ளைகள் நன்றாக தங்களுடைய வாழ்க்கையிலே உயரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு சிறந்ததொரு வேலை வாய்ப்பை கொடுத்து உதவி செய்யும்படியாக இந்த வேலையில எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நல்ல வேலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு ஆண்டவரே நீர்தாமே நல் வழியை காட்டி அவருடைய எதிர்கால வாழ்வை சிறக்க செய்தருளும். அப்பா, நோயாளிகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு வலி, எவ்வளவு துன்பம், ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு என் ஆண்டவர் என்னை சுகப்படுத்த மாட்டாரா, என்னை குணப்படுத்த மாட்டாரா, என் வாழ்வை மாற்ற மாட்டாரா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்வை நீர் மாற்றி அருளும். அவர்களை தொடும் ஆண்டவரே, தொடும் அப்பா. தொட்டு அவர்களை சுகப்படுத்தும், அவர்களை குணப்படுத்தும். அவருடைய உச்சம் தலையை தொடும், அவருடைய உள்ளம் கால்களை தொடும். அதன் வழியாக அவருடைய உடல் முழுவதும் புனிதம் அடைய, சுகம் பெற ஆண்டவரே நீர் கட்டளை இடுவீராக தகப்பனே. இதோ திருமுன்னிலையிலே யாரெல்லாம் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, வெளிநாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. வெளிநாட்டிலே பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மேம்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்களுடைய பாதுகாப்பு, நீரே அவர்களின் தஞ்சம். தங்களுடைய குடும்பத்தை பிரிந்து, தங்களுடைய மனைவியை பிரிந்து, பிள்ளைகளை பிரிந்து, தன்னுடைய பெற்றோரை பிரிந்து கூட இதோ அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மாறணும், அவருடைய எதிர்காலம் சிறக்கணும், அவர்களுடைய சம்பாதனை இன்னும் இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் மாறக்கூடிய கட்டளை நீ தருவீராக அப்பா. இதோ இவ்வேளையிலே யாருக்கெல்லாம் இந்த ஜெபம் தேவைப்படுகிறதோ, யாருக்கெல்லாம் ஆறுதல் தேவைப்படுகிறதோ, எவருக்கெல்லாம் நம்பிக்கை தேவைப்படுகிறதோ, எவருடைய மனம் சஞ்சலப்பட்டு கிடக்கிறதோ, எவரெல்லாம் உடைந்து போயிருக்கிறார்களோ, எவரெல்லாம் கண்ணீரோடு மண்டியிட்டும் இடத்திலே உருக்கத்தோடு செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எல்லார் மீதும் உம்முடைய அருள் ஆசீர்வாதம் படட்டும். உமது வெளிச்சத்தினுடைய ஆசீர்வாதம், அந்த ஒளிமிக்க ஆசீர்வாதம் ஒவ்வொருவரின் மீதும் தங்கட்டும். தூய் ஆவியினுடைய வல்லமை அவர்களை திடப்படுத்தும்படியான ஆசீர்வாதத்தை தர ஆண்டவரே எல்லாரையும் இடத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. மனதிற்கு அமைதி, மனதிற்கு தேறுதல், மனதிற்கு நம்பிக்கை, நிம்மதியை கொடுத்து வாழ்க்கையை ஊக்கப்படுத்தும், வாழ்க்கையை உற்சாகப்படுத்தும். துணிவு மிக்கவர்களாக அவர்களை வாழச் செய்ய எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உம் பேரன்பினால் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீர். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்பிக்கையோடு தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஜெபிப்போமாக.
சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே.
படர்ந்திடவே மனித மாண்புகள் உயர்ந்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். அன்பின் விடுதுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உயர்ந்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உணர்வுகள் வாழட்டும், இறை உணர்வுகள் வாழட்டும். வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வில் நதியாய் பாயட்டும், வழிபாட்டில் காணும் உணர்வுகள் நம் வாழ்வில் நதியாய் பாயட்டும். வேதத்தில் வாழும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும், வேதத்தில் வாழும் பண்புகள் நம் மனதில் வாழ்வாய் அமையட்டும். புதிய பாதையில் தொடர்ந்து புது யுகம் நாம் படைப்போம், புதிய பாதையில் தொடர்ந்து புது யுகம் நாம் படைப்போம். புதிய நாளில் புது வாழ்வில் இறை இன்பம் காண்போம். அன்பின் விடுதுகள் படர்ந்திடவே மனித மாண்புகள் உயர்ந்திட மனசிறையின் கதவுகள் உடைந்திடவே இறை உறவுகள் வாழட்டும், இறை உறவுகள் வாழட்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது. அல்லேலூயா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிற இந்த நாளில் இயேசுவின் தூய இருதயத்திற்கு வருத்தத்தை கொடுத்த தருணத்திற்காக, மனநோகம் செய்த தருணத்திற்காக, பாவத்தில் மீண்டும் மீண்டும் விழுந்து தவறு செய்து ஆண்டவரை விட்டு விலகிச் சென்ற தருணத்திற்காக, இறைவனுடைய கட்டளைகளை மீறி பலவீனத்தினாலும் சாத்தானின் சோதனைகளினாலும் இறைவனுக்கு எதிராக செயல்பட்ட தருணங்களுக்காக, நம் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செயல்பட்டு தவறு செய்த, குற்றம் செய்த, பாவம் செய்த தருணங்களுக்காக மனம் வருந்தி இந்நேரத்தில் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூயாவியாருடைய அன்பால் புது வாழ்விற்கு உயிர்த்தெழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி, அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்திரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல், அவன் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாயிருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, Hallelujah. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 52 முதல் 59 முடிய. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பியுள்ளார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகூமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஜெபிப்போம். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நம் மனசாட்சியில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. நம்முடைய மனதிற்குள் கேள்வி எழுப்பி சிந்தித்து பார்க்க வேண்டிய வார்த்தைகள். இன்றைக்கு நாமும் கூட பல நேரங்களில் சவுலை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இறைவனுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இறைவனுக்கு துரோகம் செய்கின்ற நம்பிக்கை துரோகிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கலாம். இது எதுவோ
நம்மை குற்றம் சுமத்துவதற்காகவோ நம்மை காயப்படுத்திக் கொள்வதற்காகவோ அல்லது நீங்கள் குற்றவாளிகள் நான் நிரபராதி என்று சொல்லிக் கொள்வதற்காகவோ அல்ல. மாறாக நாம் ஒவ்வொருவரும் ஆன்ம சோதனை செய்து பார்ப்பதற்காக, கடவுளை நம்முடைய உள்ளத்தில் நினைத்து ஆண்டவருக்குரிய வாழ்க்கை நான் வாழ்கிறேனா, அல்லது என்னுடைய ஆடம்பரங்களுக்கு, சுயநலங்களுக்கு, சுய ஆசைகளுக்கு, இந்த உலக போக்கிலான வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து என் வாழ்க்கையை ஆண்டவரை விட்டு நான் வேறொரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம். அற்புதமான இறை வார்த்தைகள், ஆழமான இறை வார்த்தைகள் நம் வாழ்க்கையை சோதித்து பார்க்க, நம்முடைய வாழ்க்கையை பரிசீலித்து பார்க்க அழைப்பு தருகிறது. சவுலுடைய வாழ்க்கையை நமக்கு முன்னுதாரணமாக காண்பித்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கே படம் பிடித்து காட்டுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சவுல் என்கிற இடத்தில் உன்னையும் என்னையும் வைத்து பார்ப்போம். அதன் வழியாய் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையை அர்த்தமுள்ள விதத்தில் தியானித்து ஆண்டவருக்குரிய சாட்சியாக வர வேண்டி செபிப்போம். ஆமீன். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, முதல் இறை சிந்தனை, சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? இயேசு இந்த கேள்வியை சவுலை பார்த்து கேட்கிறார். இது விவிலியத்தினுடைய ஒரு நிகழ்வு. சவுல் என்கிற தனிப்பட்ட மனிதனுக்கு ஏற்பட்ட அனுபவம். இந்த அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்திற்குள் நுழைய வேண்டும். அப்படி என்றால் அன்று சவுலை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் கூட பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்முடைய பெயரை நாமே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பெயரை நாமே உச்சரித்து பார்ப்போம். அருள் என்றால் அருள், அந்தோணி என்றால் அந்தோணி, தேவன் என்றால் தேவன். இப்படி உங்களுடைய பெயர்களை நீங்களே உச்சரித்துக் கொள்ளுங்கள். பெண்களாக இருக்கிறவர்கள் பெண்களுடைய பெயர்கள், ஆண்களாக இருக்கிறவர்கள் ஆண்களுடைய பெயர்கள் உச்சரித்துக் கொண்டு ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று அதை ஆண்டவருடைய குரலாக ஒலித்து பார்ப்போம். அப்படி என்றால் நம்மை ஆன்ம சோதனை செய்ய ஆண்டவர் அழைப்பு தருகிறார். நாம் இயேசுவை துன்புறுத்துகிறோமா? எப்படி நாம இயேசுவை துன்புறுத்த முடியும்? ஆம், நாம் பாவம் செய்கிற போது, ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடக்கிற போது, அவருக்கு எதிராக செயல்பட்டு இறைவன் மீது விசுவாசம் இல்லாமல் அவரை மறுதலிக்கிற போது ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் ஒலிக்கிறது. சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? எத்தனையோ காரியங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனம் துன்புறுகிறபடி, அவருடைய இதயம் நோகும்படி பல நேரங்களில் நாம் நடந்து கொள்ளுகிறோம். சிந்தித்து பார்க்கலாம். போதைக்கு அடிமையாகிற விஷயமா இருக்கலாம், குடி பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி போகிருக்கிற நிலையாக இருக்கலாம், சந்தேக எண்ணத்தினால் ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவியிடையே உறவில் விரிசல்கள் ஏற்படுகிற சூழல்களாக இருக்கலாம், கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் இச்சை உறவுகளில் ஈடுபடுகின்ற தவறான பழக்க வழக்கமாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த செயல்களில் எல்லாம் நாம் ஈடுபடுகிற போது இது யாருக்குமே தெரியாது என்று நினைத்து மறைவாக வைத்துக்கொண்டு தவறான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால்
மனசாட்சியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? ஆம் பிரியமானவர்களே, கணவன் ஒருவர் திருமணமாகி 2-3 வருடங்கள் ஓடுகிறது. கணவன் மனைவியிடையே நல்ல உறவு, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள், அன்பு செய்கிறார்கள். கடவுளுடைய கிருபையினால ஒரு குழந்தையும் அவர்களுக்கு இருக்கிறது. சந்தோஷமா இருக்குது அந்த குடும்பம். கணவன் நல்லா சம்பாதிக்கிறான், எந்த குறையும் கிடையாது. அவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்படுகிறது. மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். காலப்போக்கில் மனைவிக்கு கணவன் மீது ஏதோ ஒரு சந்தேகம் வருகிறது. எப்படி தெரியுமா சந்தேகம்? கணவன் கோவிலுக்கு வருவதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கிறான். ஆலயத்திற்கு வருவதையோ திருப்பலியில் பங்கேற்பதையோ அவன் தவிர்த்து கொண்டிருக்கிறான். 3 வருஷமா நல்லா வந்தவன், கணவன் மனைவியாக இணைந்து வந்தவர்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தயக்கம் காட்டுகிறான். கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா எரிஞ்சு விடுறான். அவனால் சரியாக தன்னுடைய மனைவியோடு இணைந்து போக முடியவில்லை. ஏதோ ஒன்று தடுக்கிறது. மனைவிக்கு சின்ன சந்தேகம். இவ்வளவு நாள் நன்றாகத்தானே இருந்தார் நம்முடைய கணவர், நம்மை நன்றாக அன்பு செய்தார், நேசித்தார். இணைந்து கோவிலுக்கு போனோம், வெளியில் போய் சுற்றிட்டு வந்தோம், ஒன்றாக இணைந்து சாப்பிட்டோம், சந்தோஷமாக இருக்கிறோமே. ஆனால் இப்பெல்லாம் சரியாக என் கூட பேசுறதில்லை, சரியான முறையில் நடந்து கொள்வதில்லை. கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா எரிச்சல் படுறாரு. ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னா அவர் என்னை வித்தியாசமாக நடத்துகிறார். என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைத்து கொண்டவள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கணவனுடைய நடவடிக்கைகளை எல்லாம் அவள் கவனிக்க ஆரம்பிக்கிறாள். நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கணவனுடைய செயல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. கணவனுக்கு தான் செய்கின்ற அலுவலகத்தில் யாரோ ஒரு பெண்ணுடன் தவறான ஒரு உறவு இருப்பதை மனைவி கண்டுபிடிக்கிறாள். அந்த மனைவி அப்படியே உடைந்து போகிறாள், நொறுங்கி போகிறாள். பிரியமானவர்களே, என் கணவனுக்கு நான் என்ன குறை வைத்தேன்? என் கணவனை நான் எதிலே விட்டு கொடுத்தேன்? அவரை நான் முழுமையாக அன்பு செய்யவில்லையா? அவரிடத்திலே நான் எவ்வளவு நாள் அன்போடு நடந்து கொண்டு கடவுளுடைய ஆசீர்வாதமிக்க ஒரு நல்ல மனைவியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எப்படி எனக்கு என் கணவனால் துரோகம் செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ளவே முடியலங்க, ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு சின்ன குழந்தை இருக்குது, இந்த குழந்தைக்காகவாது அவன் நல்ல ஒரு அப்பாவாக வாழ்ந்திருக்கணும் இல்லையா? ஏன் அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனை இப்படி மாறி போனது? யோசிக்கவே முடியல. நினைத்தாலே அழுகை வருகிறது, வேதனைப்படுகிறாள், துன்புற்று தவிக்கிறாள். சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் இது நடக்கலாம். ஏன் நமக்கே கூட இது நடந்திருக்கலாம். ஒரு பக்கம் இந்த நிகழ்வு ஆண்களை குற்றம் சாட்டுவதாக இருக்கலாம், ஆனால் அதே ஒரு நிகழ்வு பெண்களின் பக்கமாக கூட இருக்கலாம். யாரோ ஒரு கணவன் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு ஆண்மகன் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு பெண்மகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது எல்லா குடும்பத்திலும் இன்றைக்கு மிக சுலபமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது ஒரு தவறான நிலையும் கூட. பிரியமானவர்களே, அந்த உடன்படிக்கையை நீங்கள் உடைக்கிறீர்கள். என்ன உடன்படிக்கை? என் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என்கிற கடவுள் முன்னிலையில் நீங்கள் பிரமாணிக்கமாக இருப்பீர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்பொழுது கணவன் மனைவிக்கு எதிராக துரோகம் செய்கிறானோ, மனைவி கணவனுக்கு எதிராக துரோகம் செய்கிறாளோ, அப்பொழுது கடவுளிடத்தில் நீங்கள் மேற்கொண்ட அந்த உடன்படிக்கை உடைக்கிறீர்கள். அப்பொழுது இந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்க. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய செயல்களினால் ஆண்டவரை நாம் துன்புறுத்துகிறோம். இரண்டாவது, நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ துன்புறுத்தும் இயேசு நானே. ஆம், இயேசு நமக்காக துன்புறுகிறார். ஏன் அவர் துன்புறுகிறார்?
நாம் மனமாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக, நாம் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்பதற்காக, உயிர்ப்பின் மீட்பின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு துன்பப்படுகிறார். நீ துன்புறுத்தும் இயேசு நானே. ஆம், நாம் தவறுகள் செய்கிற போது, பாவத்தில் விழுகிற போது இயேசு துன்பப்படுகிறார். நாம் மனம் மாற வேண்டும் என்பதற்காக இந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளும் போது மனம் திருந்துவோம், மனம் மாறுவோம், பாவ மன்னிப்பு பெற இறைவனிடத்திலே ஓடி வருவோம், தஞ்சமடைவோம். மூன்றாவது, பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் அவர் இருக்கிறார். சவுல் என்பவரை இவ்வளவு காலம் கிறிஸ்துவை துன்புறுத்திய, கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய சவுலை ஆண்டவர் இயேசு தேர்ந்து கொள்ளுகிறார். அவருடைய வாழ்க்கை பவுலாக மாறுகிறது. இயேசுவை துன்புறுத்தியவர் இயேசுவுக்காக நற்செய்தியை அறிவிக்கிறவராக மாறுகிறார். இயேசுவின் தூதுவனாக மாறுகிறார். இயேசுவின் அன்பு அப்போஸ்தலனாக மாறுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கூட சவுல் என்கிற நிலையிலிருந்து கடந்து பவுல் என்கிற நிலைமைக்கு மாற வேண்டும். சவுலாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை பவுலாக மாற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியிலே செபிப்போம். நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழணும், பவுலடியாரை போல. அப்படின்னா மனமாற்றம் பெற்று நற்செய்திக்கான சாட்சிகளாக நாம் இருக்கணும். தவறி விழுந்திருக்கலாம், பலவீனத்தில் விழுந்திருக்கலாம், தவறான நடவடிக்கைகளில் அல்லது தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கலாம். ஆனால் இதுவே தகுந்த காலம், இதுவே தகுந்த நேரம் என்பதை உணர்ந்து நம்மை மனமாற்றுகிற போது, நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவிடத்தில் நாம் வருகிற போது சவுல் என்கிற நிலைமை அழிந்து போகிறது. சவுல் என்கிற பாவ வாழ்க்கை நம்மை விட்டு விலகி போகிறது. மனமாற்றம் பெற்ற பவுலாக நாம் ஆண்டவருடைய தூதர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய நற்செய்தியின் தூதுவர்களாக நாம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் இறைவனுடைய பிரசன்னத்தை தாங்கி வாழ்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கணும். இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் பங்கெடுக்கிறோம் இல்லையா? இதுவே ஆண்டவருடைய திருவுடல், இதுவே என் இரத்தம் என்று ஆண்டவர் இயேசு கல்வாரி பலியாய் இந்த பலியை நமக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த நிலையில் இந்த திருவுடலும் திருரத்தமும் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறது என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய இந்த திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் அவரோடு இணைக்கிறது என்கிற உணர்வை நாம் ஒவ்வொருவரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இயேசுவை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தான் இயேசுவால் உயிர் வாழ்கிறார்கள் என்கிற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய முன்னோராகிய இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்தில் உண்ட மன்னா போன்ற உணவு அல்ல. மாறாக இது நமக்கு நிலை வாழ்வை தரக்கூடியது, நமக்கு வாழ்வை தரக்கூடியது. கடவுளோடு நாம் பேரின்பத்தில் இணையக்கூடிய, உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழக்கூடிய, மீட்பின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நிலையை தருகிறது. அந்த உணர்வை பெற்றுக்கொண்டால் சவுல் என்கிற நிலைமை மாறி பவுல் என்கிற நிலைமையில் நாம் உயர்ந்து நிற்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவரின் தூதுவர்களாக, சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமென். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா, என்ற நிலையான சொந்தம் நீதானே என்று காணிக்கை தந்தேன் தேவா, காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா.
உம்மிடம் நான் வந்த நேரம் என்றும் என்னுள்ள தூய்மை வெண்பணியாகும். என்னாலும் என்னை தர தூண்டும் உந்தன் அருள்கரம் என்னை ஏற்க வேண்டும். கோடையாய் உந்தன் கோடையாய் என்று நிறைவாய் என்னையும் ஏற்பார். வந்தேன் உந்தன் அருகில் அருள் கரத்தில் என்னை நீனைப்பார். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே,
நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோணியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும். எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் வாழ, என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக, என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. இனி வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே இல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். சிலுவையில் அறையப்பட்டவர் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார், நம்மை மீட்டார். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரின் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகத்தின் இருதயமே, தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. தினமும் நீரெங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. மனிதரை மோட்ச கதியினில் சேர்க்க மனுமகனாய் பிறந்தார். மகிமை பிரதாப கடவுளாலும் மாபலி நீ சுமந்தார். மகிமை பிரதாப கடவுளாலும் மாபலி நீ சுமந்தார். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகத்தின் இருதயமே, தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே. தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதயாநிதியே.